ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு ஹிந்தியில் ரெண்டு லெட்டர்ஸாக எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாம்பழம், அதாவது மேங்கோக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எழுத்து, அதாவது ஸ்வரில் வர்ற ஆ சவுண்டு. இப்போ நம்ம தமிழில் இச்சு இக்குலாம் படிக்கும்போது மேலே புள்ளி வச்சுருவோம். ஆனால் ஹிந்தியில் புள்ளி வைக்க மாட்டாங்க. அதை புள்ளி வச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு படிக்கணும். ஸோ ரெண்டாவது எழுத்தை இப்போ மானா இம்முன்னு படிக்கணும், ஜானா இச்சுன்னு படிக்கணும், டானா இட்டுன்னு படிக்கணும். அந்த மாதிரி, அதாவது முடிகிற எழுத்தை. இப்போ மாம்பழம் ஃபஸ்ட்டு எழுத்து ஆ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது மா கொடுத்துருக்காங்க. மா மேலே புள்ளி வச்சா அது இம்மு, அப்போ ஆம். ஆம்னா மாம்பழம். ஸோ அடுத்து செகண்ட் ஒன்று பேனா. இது களம். அதாவது எப்படி உச்சரிக்கணும்னா ஃபஸ்ட்டு எழுத்து கா, ரெண்டாவது லா, மூணாவது மா மேலே புள்ளி வச்சிடணும். அதை இம்முன்னு படிக்கணும். அப்போ களம். ஸோ மூணாவது மயில். இந்த மயிலுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு எழுத்து மா. சில பேருக்கு பக்கத்தில் ஒன்று போட்டால் மேலே எழுத்து விட்டால் அது எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு தெரியாது. இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. எப்படின்னா, இப்போ மான்னு ஒரு எழுத்து இருக்குது, பக்கத்தில் ஒரு ஒன்று போட்டிருக்காங்க, அந்த ஒன்று மேலே கோடு இழுத்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது, அதாவது ஒரு எழுத்து எழுதி பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே இழுத்து விட்டுருந்தாங்கன்னா அது ஓ சவுண்டில் முடியும். அப்போ இந்த மாவை இம்முன்னு நினச்சிக்கிட்டு இம்மு ப்ளஸ் ஓ மோ, அப்போ மோ. இது ரா, அப்போ ரா மேலே புள்ளி வச்சா இரு, மோர். இப்போ மயிலுக்கு மோர். அடுத்து புத்தகம். ஃபஸ்ட்டு கா கொடுத்துருக்காங்க, அதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு சுழிச்சு விட்ருக்காங்க. கீ, அப்போ கீ. ரெண்டாவது தா, கிதா. மூணாவது பா மேலே புள்ளி வச்சா இப்பு, கிதாப். அப்போ புத்தகத்துக்கு கிதாப். அடுத்து உருளைக்கிழங்கு. அதாவது ஃபஸ்ட் எழுத்து ஆ சவுண்டு, ரெண்டாவது எழுத்து இது லா, கீழே சுழிச்சு விட்ருக்காங்க. இதை லூன்னு சொல்லணும். ஆலு. ஆலுனா உருளைக்கிழங்கு. சரி, அதாவது மாம்பழம், அதுக்கு ஆம், பேனா களம், மயில் மோர், புத்தகம் கிதாப், உருளைக்கிழங்கு ஆலு. சரி, அடுத்து வீடு. வீடுக்கு இந்த ஃபஸ்ட் எழுத்து கா வரிசையில் வரும். அதை கா இப்படி சொல்லணும். ரெண்டாவது ரா, அப்போ கர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஆப்பிள். இந்த முதல் எழுத்து சா அப்படின்ற எழுத்து, அது மேலே கோடு போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு எழுத்தை எழுதி அது மேலே கோடு போட்டால் அது ஏ சவுண்டில் முடியும். அப்போ இது சா, இஸ்ஸு ப்ளஸ் ஏ சே. அப்போ சே. இது பா மேலே புள்ளி வச்சா இப்பு, சேப், ஆப்பிள். ஸோ அடுத்து பட்டாணி. பட்டாணிக்கு ஃபஸ்ட்டு எழுத்து மா, ரெண்டாவது எழுத்து டா, அதாவது மட. பட்டாணிக்கு மடர். இப்போ அடுத்து தக்காளி. ஃபஸ்ட்டு எழுத்து டா, ரெண்டாவது எழுத்து மா பக்கத்தில் துணைக்கால் இருக்குது, மா. அதாவது ஒரு ஒன்று மாதிரி போட்டால் துணைக்கால் நினச்சி படிக்கணும். ட மா. நெக்ஸ்ட் எழுத்து டா, டமாட்டர். இர், அதாவது ரா மேலே புள்ளி வச்சணும், டமாட்டர், அதாவது தக்காளி. டமாட்டர்னா தக்காளி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று மேஜை. நம்ம டேபிளில் சொல்கிறோம்ல, மேஜை. ஃபஸ்ட்டு எழுத்து மா, ஒரு எழுத்து மேலே மேலே ஒரு கோடு வந்திருந்தா அது ஏ சவுண்டில் முடியும். இம்மு ப்ளஸ் ஏ மே, மே. அப்போ இது ஜா, இது மேஜ், மேஜ். அடுத்து கடிகாரம். இந்த கா அதாவது ஹிந்தியில் ஒரு 4 கா இருக்கும். இது 4வது கா, கா அப்படின்னு உச்சரிக்கணும். அது க. இது டா, டாவை சுழிச்சு விட்டா டி, கடி, கடி. வீட்டில் நம்ம மாட்டிக்கிற கடிகாரத்துக்கு கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிந்தியில் லாஸ்ட் எழுத்தை மெய்யெழுத்தாக நினச்சி உச்சரிக்கணும். சில லெட்டர்ஸ்லாம் 4 எழுத்து இருந்தால் ரெண்டாவது லெட்டரையும் 4வது லெட்டரையும் புள்ளி வச்ச மாதிரி நினச்சி படிக்கணும். இது ஹிந்தியில் ஒரு ரூல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு டைம் பார்க்கலாம். கர், கர்னா வீடு. சேப், சேப்னா ஆப்பிள். மடர், மடர்னா பட்டாணி. டமாட்டர், தக்காளி. மேஜ், மேஜ்னா மேஜை, கடி. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து ஹிந்தி வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ணி பழகலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.